ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு அண்ணனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோன்ஸ் அப்படிங்கிற அண்ணன் நிலக்கரி சுரங்கத்தில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க பூமிக்கு அடியில் தங்கம் அதெல்லாம் கலந்த கற்கள் இருக்கும். ஸோ அதை வெட்டி எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா மேலே கொண்டு வருவாங்க. ஏன்னா ஆழத்தில் தான் நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி கற்கள் அப்புறம் வைரங்கள் எல்லாம் கிடைக்கும். அதை தான் என்ன பண்ணுவாங்க, தோண்டி ஒரு வண்டியில் வச்சு என்ன பண்ணுவாங்க, மேலே பூமிக்கு மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பணியில் தான் இந்த ஜோன்ஸ் அண்ணனும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஜோன்ஸ் அண்ணன் மட்டும் கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சேர்ந்து ஒரு குழுவோடு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, பணியாற்றிட்டு வந்தாங்க. அப்படி பணியாற்றும் போது அண்ணனுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி இதெல்லாமே அவங்க தங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு எங்கே போயிடணும், தான் வேலை பார்க்குற இடத்துக்கு, அதாவது நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. இப்படி கொண்டு போகும்போதே இந்த அண்ணனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. காலையிலே என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிடும்போதும் சரி வீட்டில் என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, ஜோம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குது, ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. இப்போது அந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க கூட நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்றா உட்காந்து ஒரு குழுவாக என்ன பண்ணுறாங்க, அந்த சுரங்கத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க கூட மற்ற ஆட்களும் இருக்காங்க. இப்போ எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி குடிநீர் எல்லாமே வச்சுருப்பாங்கல்ல. அவங்களுக்கு எப்போ சாப்பாடு வேணுமோ அப்போ அவங்களுக்கு தேவையானதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மதிய உணவு நேரம் வருது. மதிய உணவு நேரம் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் தன்னுடைய உணவை எடுத்துட்டு அவங்க ஒரு குழுவாக தானே இருப்பாங்க, அவங்க குழுவோடு சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட போனாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அண்ணனுக்கு என்ன பழக்கம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுற பழக்கம் இருக்குது. அந்த அண்ணன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு தன்னுடைய சாப்பாடை எடுத்துகிட்டு ஏசப்பாக்கு என்ன பண்ணுறாங்க, நன்றி செலுத்துறாங்க. ஏசப்பா இன்னைக்கு தந்த உணவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்ற உட்காடுறாங்க. அப்போது அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டான்ப்பா ஜெபிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனை கொடுத்து ஒரு பெரிய கிண்டல் பண்ணுற வேலையை ஆரம்பித்தாங்க. இது அந்த அண்ணனுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. என்ன இசாப்பா இவங்க எப்பவுமே என்ன கேலி செஞ்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஜோன்ஸ் அண்ணனுக்கு ஜோம் பண்ணால் மட்டுமே என்ன கிடைக்கி, ரொம்ப சந்தோஷம் கிடைக்கி. அதனால் அவங்க ஜோம் பண்ணுறதை விடவே இல்லை. டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஜோம் பண்ணாங்க. அவங்க ஒரு பக்கம் கேலி கிண்டல் என்ன செஞ்சாலும் அதை அந்த அண்ணன் என்ன பண்ணவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. இதே மாதிரி டெய்லி வேலைக்கு வருவாங்க, தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இதே மாதிரி பல வாரங்கள் நடந்துகிட்டே இருந்தது. அந்த அண்ணன் சில வாரத்தில் அவங்களுக்கு என்ன நம்ம சாப்பிடும்போது இவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நம்ம ஜோம் பண்ண வேண்டாமா அப்படின்னு யோசிக்காங்க. ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, ஜோம் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா அவங்க சிறு வயதிலேயே அதை என்ன பண்ணிக்கிட்டாங்க, கற்றுக்கொண்டதுனால அன்னைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஜோம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அந்த குழுவில் இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க கூட இருந்தால் தானே நம்மளை இது பண்ணுறாங்க, இந்த குழுவை விட்டு நம்ம எந்திரிச்சு தூர போயிடுவோம்னு சொல்லிட்டு தன்னுடைய சாப்பாடை எடுத்துகிட்டு அந்த குழுலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, ஜோம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிக்காங்க, இந்த அண்ணனை கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அண்ணனுக்கு ஜோம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடும்போது ஒரே வெட்கமாக இருக்குது. ஆனாலும் அதை பொருட்படுத்தவே இல்லை, ஜெபம் பண்ணதை நிறுத்தவும் இல்லை. இப்படி தான் ஒரு நாள் மதிய உணவு எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துருக்காங்க. எல்லோரும் கூட்டமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த அண்ணன் வழக்கம் போல் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, அந்த அண்ணன் சாப்பாடு எடுத்துகிட்டு கொஞ்சம் தொலைவில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பாடை வச்சுட்டு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாய், அதாவது உங்களுக்கு டாக் தெரியும்ல, அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜோம்னிங் முடிக்கும்போது கண்ணை திறந்து பார்த்தா இவங்க முன்னாடி அந்த நாய் இருக்கு. அந்த அண்ணனோட உணவு பொட்டலத்தை, அதாவது சாப்பாடு பார்சல் டிஃபன் பாக்ஸையோ எல்லாம் பேக்கெட்டில் கொண்டு போனாங்களான்னு தெரில. ஆனால் அந்த நாய் அந்த உணவு பொட்டலத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டு அந்த அந்த நிலக்கரி சுரங்கத்தில் இருந்து வெளியே ஓடி வந்துடுச்சு. இப்படி வெளியே ஓடி வந்ததை பார்த்தோன்னே மற்ற நண்பர்கள் எல்லாரும் இந்த அண்ணனை பார்த்து கேலி கிண்டல் செஞ்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க, ஜோன்ஸ் அண்ணன், ஓகே இந்த நாயை நம்ம விடக்கூடாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம், ஜோம் பண்ணியிருக்கோம், இந்த நாய் என்னோட உணவு பொட்டலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரை இவங்களை கிண்டல் பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து அந்த அண்ணனுக்கு கோவம், இந்த நாயை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இந்த நாயை அடிக்கிறாங்க.
அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வெளியே ஓடி வராங்க. கொஞ்சம் தூரம் வந்தோன்னே களைப்பாகுது. அந்த நாய் அங்கே தான் இருக்குது, இன்னும் விடமாட்டேன் அப்படின்னு திரும்பவும் வேகமாக என்ன பண்ணுறாங்க, கோவத்தில் அந்த நாயை துரத்திட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடியே அந்த நிலக்கரி சுரங்கம் அந்த நுழைவு வாயிலுக்கு வந்துட்டாங்க. நுழைவு வாயிலுக்கு வந்தால் கொஞ்சம் தள்ளி அந்த நாய் நிற்கி. சரி, இன்னும் இந்த நாய் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரங்கத்தை விட்டு வெளியே ஓடி வந்து நிற்க தான் செய்கிறாங்க. ஒரு பெரிய மண் சரிவு வந்து அந்த நிலக்கரி சுரங்கத்தையே என்ன பண்ணிட்டு மூடிட்டு, அப்போ தான் அந்த அண்ணனுக்கு தெரியுது நம்மளோட ஜெபம் தான், அதாவது மற்றவங்களோட எவ்வளோ ஏளன பேச்சாக இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும், ஆனால் அந்த அண்ணன் என்ன பண்ணவே இல்லை, கண்டு கொள்ளவே இல்லை. பல நேரம் நம்மளும் இப்படி தான் இருக்கிறோம். மற்றவங்க நம்மளை பேசிட்டாங்களே, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஏளனமான பேச்சை நம்பி நம்ம என்ன பண்ணுறோம், மன வருத்தத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த அண்ணன் வெளியே வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய நண்பர்களுக்காக வருந்துறாங்க. ஐயோ, இவங்களை என்னால் காப்பாற்ற முடியலையே, இவங்க இதுக்குள்ளே மாட்டிட்டாங்களே, அந்த மண் சரிவில் உள்ளே இருந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களால திரும்ப என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. ஆனால் அவ்வளோ பெரிய இதுலேயும் அந்த அண்ணனுடைய ஜெபம் மட்டும்தான் அந்த அண்ணனை என்ன பண்ணுச்சு, பாதுகாத்துச்சு. அப்போது அவங்களோட வேலை என்ன நடந்துச்சு, பைபிள் வாசிக்காங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுற்றத்தாரும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, நம்ம பைபிள் வாசித்தாலும் ஜெபம் பண்ணும்போது நம்மளை கூட்டிகிட்டே இருப்பாங்க. என்னத்தை பைபிள் வாசிக்க, என்ன பண்ணுற, ஆனால் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதையும் விட்டுறாதீங்க. இயேசுவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எப்போவுமே உங்கள் வாழ்வில் வெற்றி தான் கிடைக்கும். இந்த ஜோன்ஸ் அண்ணனுக்கு எப்படி வெற்றி கிடைச்சதோ அதே மாதிரி இந்த ஜோன்ஸ் அண்ணன் அவங்க பண்ணுற ஜெபத்தை எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணாலும் விடலை. அதே மாதிரி நீங்களும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபமே ஜெயம். அதே நல்ல ஜெபம் பண்ணுங்க, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்துருங்க, தேவ பக்தியில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ.